செங்கடல் துறைமுக நகரத்தில் பலர் பலி. ஏமனுக்கு எதிரான ட்ரம்பின் முட்டாள்தனமான ஆக்கிரமிப்பு. அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவிப்பு. இஸ்ரேல் போர் நிறுத்த கோட்டில் எதிர் இயக்க தடைகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. ஐநாவின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவிப்பு. மேற்கு சூடானில் உள்ள ஒரு இடப்பெயர்ச்சி முகாம் மீது பீரங்கி தாக்குதல். பேரழிவுகரமான மோதலில் சிக்கிய சூடான். நியூயார்க்கில் ஹெலிகாப்டர் விபத்து, பலர் உயிரிழப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். செங்கடல் துறைமுக நகரமான கொடைடாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளனர் என்று கொடைடா கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று அவர்கள் கூறினர். மேலும் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் இறந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை அதிகரித்தது. அமெரிக்க ராணுவ போர் விமானங்கள் அமின் முக்பில் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளை தாக்கிய போது இந்த சோகம் நிகழ்ந்ததாக சுகாதார அதிகாரிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் சமூக ஊடகங்களில் வீடியோ காட்சிகளையும் பகிர்ந்து கொண்டனர். கொடைடா மீதான இந்த தாக்குதல்கள் தலைநகர் சனா மற்றும் அம்ரான், தாமர் மற்றும் இப் மாகாணங்கள் உட்பட வடக்கு ஏமன் முழுவதும் 50 அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களில் ஒரு பகுதியாகும் என்று கொடைடா நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. தாக்குதல்கள் குறிப்பாக அம்ரான் மற்றும் இப் நகரில் உள்ள தொலைபேசி நெட்வொர்க் வசதிகளை குறிவைத்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து இஸ்ரேலை குறிவைத்து ஹவுதி குழு தாக்குதல்களை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா மார்ச் 15ஆம் தேதி மீண்டும் தாக்குதலை நடத்தியதிலிருந்து இது அமெரிக்காவின் சமீபத்திய சுற்றுவழி தாக்குதல்களை குறிக்கிறது. இந்த நிலையில் ஏமனை தளமாக கொண்டு குழுவின் தலைவரான அப்துல் மாலிக் அல் ஹவுதி நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சி உரையில் நாட்டின் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துவது ராணுவ திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கு மட்டுமே பங்களிக்கிறது என்று கூறினார். அமெரிக்க எதிரியால் நமது ராணுவ திறன்களையோ காசாவிற்கான நமது ஆதரவையோ அளிக்கவோ அல்லது இஸ்ரேலிய கடல்சார் வழிச்செலுத்துதலை குறிவைப்பதை தடுக்கவோ முடியாது. மாறாக நாங்கள் மேலும் தீவிரப்படுத்துவோம், மேலும் நமது ராணுவ திறன்களை தொடர்ந்து வளர்த்து வருகிறோம் என்று அவர் கூறினார். அல் ஹவுதியின் உரைக்கு பதிலளிக்கும் ஹவுதிகளின் அரசியல் பணிய உறுப்பினர் அலி அல் ஹகூம் ஏமனுக்கு எதிரான ட்ரம்பின் முட்டாள்தனமான ஆக்கிரமிப்பை கண்டித்தார். ஏமன் ஆயுதப்படைகள் பல ஆச்சரியங்களை காத்திருக்கின்றன. அதேபோல் வளர்ந்து வரும் ராணுவ திறன்கள், ராணுவ தொழில்களை வளர்ப்பது மற்றும் நாங்கள் சிறிதும் அஞ்சாத ஒரு போரில் ஈடுபடுவது என்று அல் ஹகூம் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்கள் சிரியாவின் பலவீனமான அரசியல் மாற்றத்தை அச்சுறுத்துவதாகவும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி அதன் முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் ஐநாவின் மூத்த அதிகாரியொருவர் நேற்றைய தினம் எச்சரித்தார். பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் விளக்கமளித்து அரசியல் மற்றும் அமைதி கட்டுப்படுத்தல் விவகாரங்களுக்கான உதவி பொதுச் செயலாளர் கலீத் கியாரி டிசம்பர் 2024 அசாத் அரசாங்கம் வீழ்ந்ததிலிருந்து சிரியா முழுவதும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் நடந்துள்ளதாக கூறினார். அதாவது தென்மேற்கு கடற்கரை, வடகிழக்கு டமாஸ்கஸ், ஹமா மற்றும் ஹோம்ஸ் ஆகிய இடங்களில் ஏப்ரல் 3ஆம் தேதி டமாஸ்கஸ், ஹமா இராணுவ விமான நிலையம் மற்றும் ஹோம்ஸில் உள்ள ஒரு இராணுவ விமான நிலையம் உட்பட சிரியாவில் இஸ்ரேல் பல வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக செய்திகள் வந்தன. இது சமீபத்திய மாதங்களில் மிகவும் விரிவான அதிகரிப்புகளில் ஒன்றாகும். தாராவில் ஒரு நேரத்தில் நடந்த தாக்குதல்களில் 9 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை கோலோன் ஹட்ஸ் பகுதியில் பல நிலைகளை கட்டியுள்ளதாக பகிரங்கமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளும் சிரியாவில் எதிர்காலத்திற்காக தங்குவதற்கான நாட்டின் நோக்கங்களை பற்றி பேசியுள்ளனர் என்று கியாரி கூறினார். தரையில் இதுபோன்ற உண்மைகள் எளிதில் மாற்றப்படாது. அவை சிரியாவின் பலவீனமான அரசியல் மாற்றத்தை அச்சுறுத்துகின்றன. 14 ஆண்டுகால மோதலுக்கு பிறகு நிலை பெற சிரியாவின் வாய்ப்பு சிரியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை உணரக்கூடிய ஒரே வழி இதுதான். அமைதி காக்கும் படைக்கான துணை பொதுச் செயலாளர் ஜீன் பியர் லாக்ரோஜிஸ் பிரிவினை பகுதிக்கு கிழக்கே அமைந்துள்ள பிராவோ பக்கத்தில் IDF தற்போது நிறுவிய 12 நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதாகவும் போர் நிறுத்த கோட்டில் எதிர் இயக்க தடைகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதாகவும் பல சந்தர்ப்பங்களில் போர் நிறுத்த கோட்டின் குறுக்கே விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பிரிவினை பகுதிக்குள் பறக்கவிட்டதாகவும் பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்தார். 1974ஆம் ஆண்டு படைகளை விலக்கிக் கொள்ளும் ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து தரப்பினரும் தங்கள் கடமைகளை நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியமானது என்று லக்ரோஜிஸ் வலியுறுத்தினார். பிரிவினை மற்றும் வரம்புக்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து அங்கீகரிக்கப்படாத
இருப்பையும் முடிவுக்கு கொண்டு வருவது, அத்துடன் கோலோனில் போர் நிறுத்தம் மற்றும் ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையிலுமிருந்து விலகி இருப்பது உட்பட சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான கவுன்சிலின் உறுதிப்பாட்டின் முக்கியத்துவத்தை கியாரி எடுத்துரைத்தார். மேலும் நாட்டை மேலும் சீர்குலைக்கக்கூடிய எந்தவொரு நடவடிக்கை அல்லது தலையீட்டிலிருந்து விலகி இருக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்தார். சிரியா ஒரு குறுக்கு வழியில் உள்ளது. மேலும் சிரிய மக்கள் மோதலை சமாளிக்கவும் அவர்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அவர்களின் நியாயமான அபிலாசைகளை உணரவும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கவும் கூடிய ஒரு உள்ளடக்கிய அரசியல் மாற்றத்தை நோக்கி தொடர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்புக்கு தகுதியானது என்று அவர் கூறினார். மேற்கு சூடானில் உள்ள ஒரு இடப்பெயர்ச்சி முகாமின் மீது துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகள் கடந்த வியாழக்கிழமை நடத்திய பீரங்கி தாக்குதலில் 16க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் 25 பேர் காயமடைந்தனர் என்று சூடான் மருத்துவர்கள் வலையமைப்பு என்று அரசு சாரா அமைப்பானது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு டார்பர் மாநிலத்தின் தலைநகரான எல் பாஷரில் உள்ள அபுஷோக் இடப்பெயர்ச்சி முகாமில் RSF வேண்டுமென்றே பீரங்கி தாக்குதலை நடத்தியதாக அது கூறியது. இதற்கு இடையில் தன்னார்வ குழு அவசர அறை 15க்கு மேற்பட்டோர் இறந்ததாகவும் 25 பேர் காயமடைந்ததாகவும் கூறியது. இந்த சம்பவம் குறித்து RSF இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை. கடந்த வியாழக்கிழமை வடக்கு டார்பர் மாநிலத்தில் உள்ள உம்கட்டாவில் மூலோபாய பகுதியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநாட்டியுள்ளதாகவும் சூடான் ஆயுத படைகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான போராளிகளை கொன்றதாகவும் SAF-க்கு சொந்தமான முழுமையாக பொருத்தப்பட்டு போர் வாகனங்கள், பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கைப்பற்றியுள்ளதாகவும் RSF ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எல் பாஷரில் இருந்து தென்கிழக்கே சுமார் 178 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உம்கடாடாவை கைப்பற்றியதாக RSF கூறியது குறித்து இதுவரை SAF எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. 2023 ஏப்ரல் நடுப்பகுதியில் இருந்து SAF மற்றும் RSF இடையேயான பேரழிவுகரமான மோதலில் சூடான் சிக்கியுள்ளது. இது குறைந்தது 29,683 உயிர்களை கொன்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையால் மேற்கோள் காட்டப்பட்ட நெருக்கடி கண்காணிப்பு குழுவான ஆர்ம்ட் மோதல் இருப்பிடம் மற்றும் நிகழ்வு தரவு தெரிவிக்கிறது. சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பின் மதிப்பீடுகளின்படி இந்த மோதல் சூடானுக்கு உள்ளேயும் வெளியேயும் 15 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்து உள்ளது. ஒபாமாவுடன் விவகாரத்து என பரவிய தகவலுக்கு அவரது மனைவி மிரிச்சல் ஒபாமா விளக்கம் அளித்துள்ளார். 2009 முதல் 2017 வரை அமெரிக்க அதிபராக பதவி வகித்தவர் பராக் ஒபாமா. ஒபாமாவிற்கு கடந்த 1993 ஆண்டு மிச்சல் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உண்டு. இந்த நிலையில் முன்னாள் அதிபர் ஜிம் கார்ட்டரின் இறுதி சடங்கு நிகழ்வு, ட்ரம்பின் 2வது பதவியேற்பு நிகழ்வு என உயர்மட்ட அரசியல் நிகழ்வுகளில் ஒபாமா தனது மனைவி மிஷல் இல்லாமல் தனியாக பங்கேற்றார். இதனால் இருவரும் விவாகரத்து பெற உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் நடிகை சோபியா புஷுடனான வொர்க் இன் புரோக்ரஸ் என்ற பாட்காஸ்ட் நேர்காணலில் பங்கு பெற்று மிர்ச்சல் ஒபாமா இது குறித்து விளக்கியுள்ளார். இதில் பேசிய அவர், என்னுடைய நாட்களை நானே தீர்மானிக்கும் வாய்ப்பு எனக்கு இப்போது உள்ளது. இதுபோன்ற முடிவுகளை நான் பல வருடங்களுக்கு முன்பே எடுத்திருக்க முடியும். குழந்தைகளுக்கு அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேண்டியிருந்தால் இப்போது அந்த முடிவுகளை எடுக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என பிறர் விரும்புவதை தேர்வு செய்வதற்கு பதிலாக எனக்கு எது சிறந்ததோ அதை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். ஒரு பெண் சுதந்திரமாக தேர்வு செய்து செயல்படுவதை ஏற்க முடியாதவர்கள் அதை எனக்கும் எனது கணவருக்குமான விவாகரத்தாக கருதுகின்றார்கள் என கூறி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். நேற்று பிற்பகல் நியூயார்க் நகரத்தின் மன்ஹாட்டனில் உள்ள பியர் 40 அருகே கட்சன் ஆற்றில் ஒரு ஹெலிகாப்டர் மோதியதில் அதிலிருந்து 6 பேரும் உயிரிழந்ததாக நியூயார்க் நகர மேயர் எரிக் ஆடம்ஸ் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இதில் ஒரு விமானி, 2 பெரியவர்கள் மற்றும் 3 குழந்தைகள் அடங்குவர் என்று நியூயார்க் நகர காவல்துறையின் ஆணையர் ஜெசிகா டிஷ் தெரிவித்தார். 4 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாகவும் மேலும் 2 மருத்துவமனையில் உயிர் பிழைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். 5 பயணிகளும் ஸ்பெயினை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சி கடற்கரையோரம் செல்ல ஜார்ஜ் வாஷிங்டன் பாலத்தில் திரும்பிய சிறிது நேரத்திலேயே ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்தது. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக டிஷ் தெரிவித்துள்ளார். வணிக மற்றும் அரசு விமான போக்குவரத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் பெல் 206 மாடலான ஹெலிகாப்டர் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:15 மணியளவில் விபத்துக்கு உள்ளாகி 2ஆக பிரிந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2018 ஆண்டிற்கு பிறகு நியூயார்க் நகர பகுதியில் நடந்த மிக மோசமான ஹெலிகாப்டர் விபத்து இதுவாகும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.